நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய படம் நிறைய இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு சேர எதிர்பார்த்த ஒரு படம் இருக்குது. அது இளையராஜாவோட பயோபிக் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் இளையராஜாவோட பயோபிக் அப்படிங்கிறதாலேயே அந்த கதாபாத்திரம் நடிக்கிறது தனுஷ் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நம்ம நினச்சோம். அதே மாதிரியே தனுஷை தான் கமிட் பண்ணேன். பிரம்மாண்டமான முறையில் பூஜையெல்லாம் போட்டாங்க. உலகநாயகன் கமலஹாசன் வந்தார், இயக்குனர் பாரதி வந்தார், வெற்றிமாறன் வந்தார். இது மாதிரியான பல பிரபலங்களோட ஆசீர்வாதத்தோட அந்த படத்தோட பூஜையை போட்டாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ அப்படிங்கிறத மட்டும் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. அதுக்குரிய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் தரப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுத்தாளர், அவரும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதை வசனத்தில் பங்கு பெற்றுருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது சில நாட்களாக என்ன தகவல் வந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த இளையராஜா பயோபிக் படம் டிராப்டு, அதாவது நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறத போயிட்டுருக்குது. இது நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாடியே இந்த தகவலை அரசல் புரசாக சொல்லியிருந்தோம். ஆனால் முழுமையான ஒரு உத்தரவாதம் கிடைக்கவே இல்லை. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, அதிகாரப்பூர்வமாக அந்த படக்குழுவே அறிவிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இளையராஜாவோட பயோபிக், அதாவது வாழ்க்கை வரலாறு திரைப்படம் தவிர்க்கவே முடியாத சில காரணங்களால் கைவிடப்படுவதாக படக்குழு அறிவித்துள்ளது அப்படிங்கிற செய்தி தான் ரசிகர்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்குது. இளையராஜா ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க. இளையராஜாவோட பயோபிக்னால் அவர் வளர்ந்த காலகட்டம், அவருடைய சிறுவயது சம்பவங்கள், அனுபவங்கள், இது எல்லாமே நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் பெருவாரியான ரசிகர் கூட்டம் எதிர்பார்த்தாங்க. இந்த படம் ஒரு மகத்தான ஒரு பெருமையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க போகுது அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சோ தெரில, ஏதாச்சோ தெரில, இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை அறிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து இனிமேலாவது அந்த படம் நினச்ச மாதிரியே ஷூட்டிங் ஆரம்பித்து படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இந்த பயோபிக் ட்ராப் ஆனதில் யார் யாருக்கெல்லாம் வருத்தம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.